ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் வந்துட்டு 2 மார்க்ஸ் சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லேருந்து இருக்கிறது, ரிவிஷன் டெஸ்ட்லேருந்து 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கான்செப்டை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு கணக்கு போடுங்க, ஓகேவா? கிளாஸ்க்கு போகலாம். f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2 மற்றும் g of f of a equal to 1 எனின் ஏயின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து இதுக்கு தான் மார்க்கு, ப்ரெசன்டேஷனுக்கு தான் மார்க்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2 என்ன கேட்டிருக்காங்க? g of f of a. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா g ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா g of f of x வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா gக்குள்ள f of x ஸோ ஈக்குவல் டு g f of x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ g of x அப்படின்ற ஒரு சார்பு இருக்குங்க இல்லையா, இந்த g of xயில் x இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கணக்கில் g of x நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x இருக்கிற இடத்த அப்படியே தூக்கிட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த மைனஸ் 2வை அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும் அப்படின்ட்டு. மைனஸ் 1ஐயும் மைனஸ் 2ஐயும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 3ன்னு கிடைக்குது. ஸோ நம்மளை ஃபைன் பண்ண சொன்னது g of f of a, அதோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க 1 அப்படின்ட்டு. ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, அதையே நம்ம இப்போ என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், ஏன்னு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ g of f of a ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன கிவனில் கொடுத்துருக்காங்க, கொஷினில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 இந்த சைட் போகும்போது ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4ன்னு வந்துடுது. a ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ரூட்டு, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் இதோட ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 5t³ டிவைடட் பை 4t மைனஸ் 8 இன்ட்டு 6t மைனஸ் 12 டிவைடட் பை 10tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்து சிம்பிளை பண்ண போகிறோம், எப்படி சுருக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க. டிவைடட் இங்கே பாருங்களேன், இங்கே 4t மைனஸ் 8 இருக்குது. அப்போ 4னுடைய அடுக்கு, அதாவது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த நம்பர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், 4ஐ மட்டும் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ 4ஐ வெளியில் எடுக்கும்போது இங்கே t மைனஸ் 2 4s are 8. அப்போ இங்கே என்னன்னா t மைனஸ் 2ன்னு வரும். அட் த சேம் டைம் மேலே 6t மைனஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஐ வெளியில் எடுக்கிறேன். 6ஐ வெளியில் எடுக்கும்போது t மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கிது. டிவைடட் பை கீழே என்ன இருக்குது அப்படின்னா 10t அப்படியே போட்டுறேன். 1 5s are 5, 2 5s are 10. இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் இங்கே இருக்கிறது 2 டைம்ஸ். இங்கே உள்ள t மைனஸ் 2க்கும் இங்கே உள்ள t மைனஸ் 2க்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 2 2s are 4, இது 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் மேலே என்ன இருக்குது, t ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் ஒரு 3 இருக்குது. த ஆன்சர் இஸ் 3t ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஒரு 2 பேலன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 2 பேலன்ஸ், அப்போ 2 2s are 4. தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 2 மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு அணிகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும். இப்படி சமமான அணிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பும் கரஸ்பாண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு உறுப்பும் கரஸ்பாண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒரு உறுப்போட சமம் அப்படின்றது தான் நமக்கான அர்த்தம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அணிகள்லேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அணி, ரைட் ஹேண்ட் சைடில் கரஸ்பாண்டிங்காக 1 இருக்குது. இதுலேருந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 அந்த சைட் போகும்போது ப்ளஸ் 3. இப்போ கண்டுபிடிச்சாச்சு, ஆன்சர் 4. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, 4ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள். மேலே வந்து 3x மைனஸ் z இருக்குது, அதை எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்னா 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். 3x மைனஸ் z ஈக்குவல் டு 0. 3 அது எக்ஸோட மதிப்பு நான் அதில் பிரதியிடுறேன். 4 மைனஸ் z ஈக்குவல் டு 0. முன்னாங்க 12 மைனஸ் z ஈக்குவல் டு 0. மைனஸ் z ஈக்குவல் டு ப்ளஸ் 12 அந்த சைட் போகும்போது மைனஸ் 12 வந்துடும். ஸோ மைனஸ்க்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ z ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்னென்னு கிடச்சிரும், 12 அப்படின்னு கிடச்சிரும்.
இப்போ நமக்கு என்ன தெரியும், எக்ஸோட மதிப்பு தெரியும், இசட்டோட மதிப்பு தெரியும். ஸோ ஒய்யோட மதிப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஆன்சருக்கு போகலாமா? எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிறேன். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? 4 ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு தெரியாது. இசட்டோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 12 ஈக்குவல் டு 6. ஸோ 12ஐயும் 4ஐயும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ 12ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். இப்போ ஒய் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 6. நான் இங்கே பக்கத்தில் போடுறேன். ஒய் ஈக்குவல் டு 6 மைனஸ் 16 ஈக்குவல் டு வேறு குறி இருக்குது, கழிச்சோம் அப்படின்னா 10. அப்போ ஒய் ஈக்குவல் டு -10. இது தாங்க தேவையான ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக போட்டோன்னு பாருங்கள். அப்போ அணிகளை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் அந்த அணி அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த அணிக்கு இடத்துல என்ன இருக்கோ அதை நீங்கள் ஈக்குவல் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடலாம், ஃபைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே இது கொஷின் பேப்பர் ரிவைஸ்டு சம்ஸ். ஸோ நல்லா படிங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.